அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வுக்கு நன்கு தயார் செய்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இயற்கையாலும் இறைவனாலும் தரப்படும். நமது கல்வி அமைப்பு முறையில் தேர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே அதை நன்கு மனதில் பதிய வைத்து கொண்டு நமது உழைப்பை எந்த அளவிற்கு காட்டுகிறோமோ அல்லது கூட்டுகிறோமோ அதற்கேற்ப நமக்கான மதிப்பெண்ணும் மதிப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நேரத்தை செலவிடுங்கள். அதிகாலை எழுந்து படியுங்கள். நட்பு வட்டாரம், செல்பேசி, தொலைக்காட்சி சற்று ஒதுக்கி வையுங்கள். அதிகாலை படிப்பு மிகச்சிறந்த நல்ல ஒரு செயல். உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்காலம் நமக்கானது, நம்முடையது. அதற்கான திட்டமிடுதலைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணத்தோடு பள்ளிக்கு வாருங்கள். பெற்றோருக்காகவோ ஆசிரியருக்காகவோ பிறருக்காகவோ பள்ளிக்கு வருகிறோம் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது நமக்கான எதிர்காலத்திற்கான நாள், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கான நாள், இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் எழுந்து பள்ளிக்கு கிளம்பி வர பாருங்கள். அந்த எண்ணம் எந்த மாணவனுக்கு இருக்கிறதோ அவன் கண்டிப்பாக வெற்றி பெற்ற மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வில் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய தியாகத்தை தராமல் அந்த உயரத்தை அடைந்திருக்கவே மாட்டார்கள். இது நிச்சயம். ஆகவே நாம் இந்த மாணவ பருவத்தில் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு செயல், நமது பொழுதுபோக்கு அம்சங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவை வளர்ப்பதற்கான காரியங்களை செய்வது, அதன் பற்றியே எண்ணுவது, அதை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பது, இவைதான் நீங்கள் இந்த பருவத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல். இப்படி உங்களுடைய பள்ளி காலத்தையும் கல்லூரி காலத்தையும் கடந்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய இளமை பருவமும் முதுமை பருவமும் மிக ஆரோக்கியமானதாகவும் பிறருக்கு எடுத்துக்கானதாகவும் இருக்கும். இது நிச்சயமான உண்மை. மாணவர்களே, இளமையை நாம் வெற்று அரட்டைகளாலும் பொழுதுபோக்குகளாலும் தொலைத்துவிட்டு முதுமையில் புலம்பி பயனில்லை. அருமையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். உங்களை கல்வி கற்க அனுமதித்து பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். பள்ளி உங்களுக்கான வருகைக்காக காத்திருக்கிறது. இந்த சூழலை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ள வேண்டும். இயற்கையிடம், இறைவனிடமும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிவிட்டு, வாழ்த்து சொல்லிவிட்டு பள்ளிக்கு வாருங்கள், படியுங்கள். படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். படிப்பு மட்டும்தான் நமது சொத்து. இதை மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுமாறு கேட்டு அன்புடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.